வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 16 இன்னைக்கு ஃப்ரான்ஸில் ஹோலோகாஸ்ட் நினைவு தினமான செய்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 இன்டர்நேஷனல் லெவல் ஐக்கிய நாடுகள் சபையால் எல்லாரும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாதிப்பு அப்படின்றது சில பகுதிகளில் அதிகமாக இருக்கும், சில நாட்கள். ஸோ அந்த நாளை நினைவு கூறணும், அதில் இறந்தவங்களை நினைவு கூறணுன்றதுக்காக அவங்க ஒரு டேட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க. 1942 பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 13,000 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க இந்த நாசிக் படைகள். அப்படி கூப்பிட்டு போட்டு அதில் தப்பிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களாம் சுட்டு கொள்வது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான தண்ணி இல்லாமல், சரியான வசதி இல்லாமல் அந்த நெரிசல்லையே நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு 5 நாள் கழித்து மறுபடியும் அவங்க எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டு போய் அந்த விஷவாயுக்கள் கொடுத்து கொள்வது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை முகாம்களுக்கு கொண்டு போயிட்டு கொள்வது. ஆக மொத்தம் அவங்களோட கான்செப்ட் கொள்வது, அவ்வளோதான். இப்படி ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க அந்த நாசிக் படைகள். அதில் ஒரு மிகப்பெரிய விபத்தாக இந்த ஃப்ரான்ஸில் பார்க்கப்படுறது இந்த 1942 நடந்த இந்த ஒரு பெரிய படுகொலைகள் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2000 இந்த டேட்டை சூஸ் பண்ணி ஃப்ரான்ஸில் ஹோலோகாஸ்ட் நினைவு தினமாக செய்கிறாங்க ஜூலை 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு ஸ்னேக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது பாம்புக்கு மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல, அந்த பயத்தை போகணுன்றதுக்காக தான். ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3900 வகையான பாம்புகள் இருக்குது நிலத்தில். அது வந்து கடல் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வெரைட்டியில் அது வேறு தனியாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 3090 நம்மளை பாதிப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 வகையான பாம்புகள் தான். அதுக்கு தான் விஷம் இருக்குதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/3 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இறப்பு இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்படுறோம்ல, அந்த விஷயங்கள் வந்து நடக்குது. அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2000 பாம்பால் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ மற்றனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஏன் பாம்புகளை பற்றி நிறைய ஓவராக இமேஜின் பண்ணுகிறோம் அப்படின்ற கேள்வி தான். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பழி வாங்கும் பாம்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். பட் ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா, பாம்பு இறந்த உடனே அதனுடைய மலைப்புழையிலேருந்து அதனுடைய கழிவானது வெளில வரும். அந்த ஸ்மெல்லுக்காக தான் மற்ற பாம்புகள் ஈர்க்கப்பட்டு அங்கே வருதே தவிர்த்து நம்மளை பழி வாங்கணுன்றதுக்காகலாம் கிடையாது. அதே மாதிரி அது காது நல்லா கேட்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ கூட நம்ம மல்லுள்ளி பாம்புன்னு சொல்லி படங்கள்லாம் கூட பார்த்துருப்போமே, அந்த மாதிரி ஏமாத்துறது அப்படின்னு போச்சு. அப்படியே ரத்தின கற்கள்னு வச்சு ஏமாத்துனாங்க. ஸோ இப்படி பாம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேர்ல்டு வைடில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆக்ஸ்கிலோஃபியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த கடவுள் வந்து பாம்பு ரூபத்தில் தான் இருப்பார், கையில் ஒரு தடி வச்சுன்னு இருப்பார். இவர் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. அதே கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஏமாற்றதாகவும் ஒரு தீமை குணங்கள் நிறைஞ்ச ஒரு சாத்தானாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்ஸு. ஸோ அப்படி இருக்கிறாங்க. இதுவே நம்மள ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கன்னி தேவதைகள் இருப்பாங்க, நாக தேவதைகள் உருமாற்றம் அடைவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸோ இப்படி உலகம் முழுக்க புராண ரீதியாகவும் ஆதி காலத்துலேருந்து நம்மளோட ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவாக இருக்கிறதா இந்த பாம்புங்க. அதில் இருக்கக்கூடியதில் ரொம்ப சொற்பமானது மட்டும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுவும் அதுவாக பண்ணுறது இல்லை. அது ஒன்று நம்ம அது இருக்க இடத்துக்கு போயிடுறோம், இல்லை நம்ம இருக்க இடத்துல அது வந்துடுது, அவள் தானே தவிர்த்து பாம்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ் வேறு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வலராக இந்த பாம்புகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டே உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்னேக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க ஜூலை 16. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து என்னென்னா அந்த பெண் வேடமிடக்கூடியவங்களை கொண்டாடுறதுக்காக தான். நிறைய பேர் இது வந்து திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் அவங்க எல்ஜிபிடி அப்படின்றது ஒரு பக்கம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த சினிமாக்கள்லாம் இல்லாத காலத்தில் நாடகங்களில் நம்மக்கிட்ட வந்து தோன்றி அப்போலாம் அந்த பெண்கள் அந்த நாடகத்தில் நடிக்கிறது அப்படின்றதே வந்து தடையாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் 1629 பார்த்தீங்கன்னா பெண்கள் நடிக்கக்கூடாது, அது ஒரு ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 17-19 நூற்றாண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரி பெண்கள் நடிக்கிறது அப்படின்றது ஒழுக்கக்கேடான ஒரு விஷயமா பார்த்ததுனால அதில் வந்து இளைஞர்களையும் குழந்தைங்களையும் வந்து பெண் வேடம் விட்டுறது அப்படின்றது வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அப்படி தோன்றக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க மேலே ஒரு தவறான புரிதல்கள்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த மேடையில் ஒரு பெரிய கிளாப்ஸும் ஒரு பெரிய அப்ளாஸும் வாங்குறது, அது ஒரு பெரிய ஈர்ப்புக்குரிய ஒரு வேடமாக இருக்கிறதுனால அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து அது எல்ஜிபிடியோட சேர்ந்துக்கிட்டதுனால அதனுடைய அதை வந்து தனித்து பிரித்து பார்க்குறது அப்படின்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு பிறப்பால் இந்த மாதிரி மாறுறதில்லை. அவங்களுடைய வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய தொழிலாக இதை பார்க்கறதுனால அப்படி பெண்கள் வேடம் இருறாங்களே தவிர்த்து அவங்க வந்து ஆண்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ தன்னுடைய வெளிப்பாடை வேற ஒரு பாலினமாக காட்டுறத ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய இவங்களை கொண்டாடுறது. இது வந்து ஆடம் ஸ்டீவர்ட் அப்படின்ற பர்சன் 2009 நிறுவனார். அண்ட் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்குது. ட்ராக் ராஜா, ஃபாப்ஸ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் செல்ல பேர்கள்லாம் வச்சு மக்கள் அழைக்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட மக்களை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டாடுறாங்க ஜூலை 16.
நெக்ஸ்ட்டு தாசுவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஈரானில் இன்றைக்கி செலிப்ரேஷன்றது பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த நாளினுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் இமாம் ஹுசைன் ஹிஃபின் அலி அப்படின்ற ஒரு பர்சனுடைய தியாகம் தான். 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இவங்க வந்து கர்பலா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். அந்த போரில் ஒரு 1000 பேர்களை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வீர மரணம் அடைஞ்சார். ஸோ அப்படி அவர் அப்படி விழுந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கேயே ஒரு சமாதி கட்டியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஈராக்கில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. ஈராக் மட்டும்தான் இந்த ஷியா இஸ்லாம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க. இல்லை ஈரான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விடுமுறையோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுடைய ஒரு சின்ன செலிப்ரேஷனாக போயிட்டுருக்குப்பா. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இமாம் ஹுசைன் ஹிஃபின் அலியினுடைய தியாகத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தாசுவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 16. நெக்ஸ்ட்டு ஜார்ஜியாவில் இன்றைக்கி கிர்கட்டோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. கிர்கட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிர்கட் ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு சர்ச்சினுடைய மறு உருவாக்க பேர் தான் அது. ஸோ ஜார்ஜியாவில் இன்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. இப்போது ஆண் பெண்ணுடைய காதலுக்கும் அன்புக்கும் February 14 வச்சுருக்கிறோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு அன்பை காட்டுறதுக்கான ஒரு டேவாக இதை வச்சுருக்காங்க. சோவியத்தினுடைய காலத்தில் இந்த செலிப்ரேஷன்றது இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் 1980 இது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கப்பா. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு மதம் சார்ந்த ஒரு விழாவாக ஜார்ஜியாவில் இன்றைக்கி கெர்கெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சர்ச்சில் போயிட்டு கும்பிடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கிறாங்க. கேள்விகளை மற்றவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று புரட்சி நடக்கும், இல்லை அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கேள்விகளை நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிட்டால் இந்த உலகத்தில் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.